ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஒரே ஒரு 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 என்னன்னா ஒரு ஒரு குழப்பம் இருக்கு ஐயா. என்ன குழப்பம்னா, அதாவது இந்த தேடல் இந்த விஷயங்கள் நிறையா பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு ஓட்டங்கள் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு பொருள் தேடல் ஓட்டங்கள் இருக்குது. ஸோ இந்த வயசில் வந்து பொருள் தேடல் ஓட்டங்கள் இருக்கணும். ஸோ இப்போ என்னோட ஒரு குடும்ப நிலைக்கு வந்து நான் பயங்கரமாக வந்து பொருள் தேடி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். பட் இந்த விஷயங்கள் ஐயாவோட இது ப்ளஸ் நான் வந்து இந்த நிறையா விஷயங்கள் பார்க்கறது இல்லை, இப்போ இந்த புத்தகங்கள் படிக்கிறது, அதுலேருந்து என்ன ஒரு பொருள் தேடல் வந்து ஓகே இந்த உலகத்தில் ஓகே பொருள் தேடல்ங்கிறது ஒரு இவ்வளோதான், அதையும் தாண்டி சில தேடல்கள் இருக்குது. அந்த தேடல்கள் வந்து இந்த ஓட்டத்தை வந்து கொஞ்சம் வேகம் குறைச்ச மாதிரி எனக்கு தெரியுதுங்க. அதை கடந்த 2 வருடங்கள் 3 வருடங்களில் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பொருள் தேடிய ஓட்டத்தோட வேகத்துக்கும் இப்போ என்னோட ஓட்டத்துக்கும் கொஞ்சம் வந்து வித்தியாசம் தெரியுதுங்க ஐயா. அந்த வித்தியாசம் ஓகே நல்லது தானா? ஏன்னா இன்னமும் வந்து நான் அந்த பொருள் தேடல் வந்து இன்னும் எனக்கு முடியலை. இன்னமும் வந்து அந்த குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்களை வந்து நான் பண்ண வேண்டியது இருக்கு. பட் இருந்தும் வந்து நான் ஏதோ வேகத்தை குறைச்ச மாதிரி எனக்கு தெரியுது. அது ஓகே தானா? இல்லை அதுலேயே நம்ம போகலாமா? இல்லை இன்னும் இல்லை அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் வாங்க, இல்லை அதுலேயும் அந்த வேகத்தை குறைச்சாலும் பரவாயில்ல, அதையும் தாண்டி பல தேடல்கள் இருக்கு அப்படின்னு எனக்கு அதில் ஒரு குழப்பம் இருக்கு. நான் கரெக்டாக சொன்னேன்னு தெரியல என்னோட குழப்பத்தை. மனித வாழ்க்கையில் திருவள்ளுவர் சொல்றார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகில்லை. இங்கே நிறைய பொருள், இந்த உலகமே ஒன்று தான். அங்கே அருள் இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? ஒன்றுமே பண்ண யூஸ் ஆகாது போயிட்டு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பொருளும் வேணும், இந்த உலகத்தில் வாழறதுக்கு பொருள் வேணும், அந்த உலகத்தில் வாழறதுக்கு இறைவனுடைய அருள் வேணுன்றார். அதனால் 2ஐயும் தேடி ஆகணும். ஒரு மனுஷன் பிறக்கிறான், பிறந்த உடனே தேடல் ஆரம்பிக்கிறது. எப்போ தேடுறான் அப்படின்னா, அவன் பிறந்த உடனே தாயை தேடுறான். ஏன்? பசிக்கு பால் கொடுத்து. அந்த தாய் பசிக்கு பால் கொடுத்த உடனே அடுத்தது கோபத்தை தேடுறான். அதுக்கு நினைக்கும் போது அவன் கிடைக்கலன்றதுனால அது கோபம் வருது. அதுக்கப்புறமா அதை தேடுறான், ஒரு படிப்பை தேடுறான். அதுக்கப்புறமா படிப்பு கிடைக்குது, ஒரு தொழிலை தேடுறான். ஒரு தொழில் கிடைக்குது, தொழிலை தேடணுன்னு ஒரு மனைவியை தேடுறான். மனைவியை தேடணுன்னு மக்களை தேடுறான். மக்களை தேடணுன்னு கதையே முடிஞ்சு போடுறான். அதுக்கப்புறம் இவன் இருக்கிறது இல்லை இந்த உலகத்தில். இதுவாக வாழ்வு அப்படின்னா இது இல்லை வாழ்வு. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், ஒரு கையில் இறைவனை பிடிங்க, ஒரு கையில் குடும்பத்தை பிடிங்க, ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலாக போங்க. அது ஒரு நாளைக்கு குடும்பம் வெளியே விடும், எல்லாரையும் விடும். நம்ம தாய் தப்பனை நம்ம விட்டு இல்லையா, நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை விட்டுற மாட்டாங்களா? அப்படியே எல்லாரையும் விடும்போது 2 கையில் இறைவனை பிடிங்க. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு மரியாதை ஜாஸ்தி. உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் போச்சுன்னா 10 பைசாவுக்கு போகிற நாய் கூட திரும்பி பார்த்து பறிச்சுட்டு போயிடும். அப்படிப்பட்ட உலகம் இது. அப்படிப்பட்ட உலகத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ கடைசி காலத்தில் உனக்கு யார் வருவானா? இறைவனை தவிர வேறு எந்த உறவுகளும் வராது. அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே இறைவனை ஒரு கையில் பிடிக்க வேண்டும். இறைவனை ஒரு கையில் பிடிச்சிட்டிங்கன்னா கடைசி காலத்தில் உங்களுக்கு பாக்கெட்டில் பணமும் போய் உடலில் பலமும் போகும்போது உங்களுக்கு தோன்ற நினைவு என்ன? இனி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே, நம்மளை யார் காப்பாற்ற போகிறோம் அப்படின்ற எண்ணம் தான் உனக்கு வரும். ஆனால் இந்த பாதையில் போகிறவனுக்கு என்ன தோணும்? யாரும் தேவையில்லை, கடவுள் இருக்கிறான் என்னை காப்பாற்றுறதுன்ற தைரியம் வரும். அந்த தைரியம் தேவைன்னா இந்த பாதையில் நீ பயணம் பண்ணி தான் ஆகணும். அதனால ஒவ்வொரு மனிதனும் தேடல் 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 தேடல். என்ன தேடன நீ? என்ன சாதிச்ச நீ இந்த உலகத்தை தேடி? உனக்கு முன்னாடி எத்தனை கோடி இங்கே சாதிச்சான், எத்தனை பேர் தேடணும், எதை தேடி என்ன பண்ணான்? ஒரு 2200 வருஷத்துக்குள்ள கணக்கு போட்டுப்பார். எத்தனை ராஜாக்கள் வந்தான், எத்தனை மந்திரிகள் வந்தான், எத்தனை பணக்காரர்கள் வந்தான், எத்தனை அறிவாளிகள் வந்தான். யார் பேரையாவது பேசுகிறோமா? ஆனால் ஒரு பொடி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ராத்திரிக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்டவனுடைய மகான்களை பற்றி தான் இங்கே பேசின்னு இருக்கிறோம். ஏன் சொன்னால் எதுவுமே நிலையற்றது அறிவை தவிர, ஆண்டவனை தவிர. அறிவும் ஆண்டவனும் தான் நிலையான பொருள் இந்த உலகத்தில். மற்ற நீ சம்பாதிக்கிற பொருள்லாம் நிலையான பொருள் இல்லை. இன்னைக்கு உனக்கு அம்மா எது, நேற்று இன்னொருத்தருக்கு அம்மா அது, அடுத்த பிரிவில் வேற ஒருத்தருக்கு அம்மாவாக போகுது. ஆனால் வாழும்போது அடையாள பொருளாக இருக்கிறது அதுதான். அந்த அடையாள பொருளை அன்போடு அரவணைச்சு போங்க. எல்லாத்தையும் பண்ணுங்க, கடவுளை தேடுங்க. கடவுளை தேடாத வாழற மனிதன் அவன் மிருகத்துக்கு சமந்தான். ஏன்னா மனிதனை தவிர கடவுள்ன்றது வேற உருவத்துக்கு தெரியாது. அதனால அந்த கடவுளை தேடணும்னா மனிதனால மட்டும்தான் முடியும். அப்படி மனிதனை தேடாதவன் மிருகம் மாறி, மனித உருவம் இருக்கலாம் ஆனால் குணங்கள் மிருகமா மாறிடுவோம்.
மனிதனை வாழ பழகுங்க, அதுக்கு பழக்கம் பண்ணிக்கங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. நன்றியா. கரோனா டைமில் எனக்கு எப்படி அந்த 4 டைம் போகிறதுட்டு தெரியாமல் இருந்துச்சு. உங்கள் வீடியோ பார்க்க தமாஷாவாக தான் பார்த்தேன். அப்புறம் அந்த இது பார்க்க காட்டி எனக்கு இதே போகாது. இப்போ ஒரு நைட்டு கொஞ்சம் நேரம்னா பார்க்க காட்டி எனக்கு இதே வராது. அவ்வளோ ஒரு இது எனக்கு இருக்குது. இப்போ நாங்கள் 3 பேர் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம். உங்களை பார்க்குறோம், உங்கள் இது ஆனால் அந்த கரோனா டைம் எனக்கு என்ன பண்ணுறது எதாவது உங்கள் பேச்சு தான் எனக்கு ரொம்ப பலம் கொடுத்துச்சு. உங்களோட ஒரு இதோ எனக்கு ரொம்ப ஆத்மா இது கொடுத்துச்சு ஐயா. ஒரு மனிதன் ஒரே மாதிரி நிலையில் வாழ முடியாது. ஒரு நேரம் பலமானவனாக மாறிடுவோம், ஒரு நேரம் பலவீனமானவன் ஆகிடுவோம். ஆனால் அந்த பலமானவனாக இருக்கிறதும் பலவீனமாகவும் இருக்கிறதுக்கும் காரணம் அவனுடைய மனசில் ஏற்படுற எண்ணங்கள் தான். ஆனால் மனிதன் பலமாக இருந்தால்தான் ஒவ்வொரு செயலையுமே செய்ய முடியும். மனிதன் பலவீனம் அடையும் போது அது தாயா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், குருவா இருக்கலாம். யாராவனாலும் இருந்து அவனுக்கு தைரியத்தை ஊட்டி நம்பிக்கையை ஊட்டி அவன் வெற்றி அடைய செய்ய வைக்க வேண்டியது மனிதனுடைய கடமை. அதை தான் நான் செய்து நின்றேன். வேண்டுதல் சொல்றாங்க. வேண்டுதல் சாமி கிட்ட வேண்டுறோம், பெரியவங்க கிட்ட வேண்டுறோம்ன்றாங்க. அந்த வேண்டுதல்லாம் என்ன? சரிங்களா ஐயா. அப்புறம் அடுத்தது ஒன்னே சொல்றிய. அப்புறம் தன்னை வேண்டுதல் வேண்டாமை ரெண்டு இல்ல, ஒண்ணு மட்டும் சொல்றிய. வேண்டுதல்னா குடு சாமியே நான் பிச்சை எடுக்கிறேன்றது. அப்படி வேண்டுதல் கூட தன்னை வருத்திக்கிட்டு இறைவன் கிட்ட வேண்டுறது. தன்னை எதை வருத்த முடியும் ஐயா? இப்போ பாத்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய டிவில இல்ல நிறைய கோயிலுக்கு தேங்காய் கூட தலையில உடைச்சிலாம் கூட பரிகாரம் பண்றாங்க. மூடத்தானத்தெல்லாம் நம்ம பேசக்கூடாது. முட்டாள்தானத்தை பத்தி நமக்கு எதுக்கு? கல்லுன்னு ஒண்ணு இருக்குது, அதுல உடைச்சா ஓடிய போகுது. அதையும் ஊற தலையில ஓடினா மாண்டியா ஓடிக்கணும். இது முட்டாள்தானோ மூடத்தானோ? இது எதுக்கு நம்ம பேசிக்கணும்? அறிவுபூர்வமா இருந்தா கேளுங்க, அறிவுபூர்வமா இருந்தா கேள்வி எனக்கா இந்த மாதிரி அவங்களோட வேண்டுதலுக்கும் குணத்துக்கும் சம்பந்தம் நிறைய சம்பந்தப்பட்டிருக்குது. எவன் தலையில ஓடிக்கிறான்னா அவன் 3 ஆடு அறுத்திருப்பான். அப்ப அவன் சாப்பிட்டதான் அவன் தலையில ஓடிக்க சொல்லுது இல்லையா? சாந்தமான பொருளை சாப்பிட்றவன் இன்னொருத்தன் தலையில போய் ஓடிப்பானே. அப்போ அதனால்தான் 3 விஷயம் சொல்லி இருக்குது. சாத்வீகம், தாமசம், ராஜசம் அப்படின்னு 3 விஷயத்த சொல்லிக்குது. அப்போ ராஜசம் அப்படின்னும் போது அவனுக்கு என்ன தோணுது? எல்லாம் என்னால் பண்ண முடியும், நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஆணவம் வருது இல்லை. அதனால சும்மா ஒரு அப்பாவி தலையில் சாமின்னு போட்டு தரையை உடச்சி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்றான். நான் ஒரு வீடியோவில் கூட சொன்னேன், இந்த நெருப்பு மெரிப்பாங்க இல்லை, அந்த நெருப்பு மெரிக்கிறதுக்கு கட்டியை கொளுத்தி பரப்பி வச்சுருப்பாங்க. இவன் எல்லைக்கு போயிட்டு அந்த நெருப்பில் சாமி அலங்காரம் பண்ணியிருக்கோம் எதிரும், அது நெருப்பில் இறங்கி போவான். இறங்கி போகும்போது அது நெருப்பாக இருந்தால் அந்த உணர்வுல அவன் போயிடுவான். அது ஒரு உணர்வு, மறுத்து போன உணர்வு. இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துப்போம், அப்படியே எதையோ ஒன்று யோசிப்போம். யார் போனால் யார் வந்தான்னு கூட தெரியாது. சில நேரத்தில் பார்த்தோம்னா எறும்பு ஊர்னா கூட தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போது அது தன்னை மறந்த நிலை. ஆனால் விழிப்பில் தான் உட்காந்துங்கிறான். அது மாதிரி இந்த நெருப்பில் இறங்குறது தன்னை மறந்த நிலை, கடவுளுடைய பக்தியில் இறங்குறான். அப்போ அது கால் சூடாமல் போயிடும். அங்கே எவனா ஆகாது ஒரு 1/2 கிலோ சர்க்கரை வாங்கி அப்படி தூவி விட்டுருந்தான்னா அவன் காலெல்லாம் உள்ள பேர் கொப்பளமாயிடும் இல்லையா? ஒட்டிக்கும் நெருப்பு. அப்போ இது தேவையா? கடவுள்ன்றது நெஞ்சில வைக்கணும், காலில் வச்சக்கூடாது. கடவுள்ன்றதை அறிவுல வைக்கணும், காலில் வச்சக்கூடாது. குணத்துக்கு சம்பந்தம் உண்டு கண்டிப்பா. எந்த நீ குணமா வாழறியோ அந்த குணமான செயல் தான் செய்வேன். சாத்விக குணம் இருக்கவங்க அவங்கள முடிஞ்ச எளிமையான நன்மை செய்வாங்க, எளிமையான பக்தியை பண்ணுவாங்க. அதோட அவங்க யார் கட்டின்னு போயிடுவாங்க. அவங்க போய் இன்னொருத்தருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. இந்த ராஜச பக்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களையும் வர்த்திப்பாங்க, அடுத்தவனையும் வர்த்த வச்சிருவாங்க. ஆனா கடவுள் எப்பவுமே யாரையுமே வர்த்திக்க சொல்லலை. எண்ணத்தை மட்டும் இறைவன் மீது செலுத்துறான்றான். ஆனா அதை செலுத்துறது கிடையாது. அந்த ஒரு நாள் தேங்காய் அடிக்குது, இதை அடிக்குது, மறுநாள் போய் பட்டை அடிக்கிறது இல்லையா? மறுநாள் என்ன அடிக்கிறான்? அப்படியே அங்கிருந்து இறங்கணும்னு பாட்டில் கடை தான். அப்புறம் எங்கடா அங்க சாமி வரும்?
ஒரு அம்மா கிட்ட இப்போ கூட பேசிட்டு இருந்தீங்க, மனசை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஆமா. அப்போ அவங்க நீங்க பேசும்போது ஒரு கேள்வி எனக்கு வந்தது. சரி. அது என்னன்னாக்கா, மனசு நம்ம ஆத்மாவுக்கும் மனசு உடல் இது மூன்றுக்கும் சம்மந்தம் இருக்கையா? நானும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா? ஏமா? நானும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா? என் உடலும் என் ஆன்மாவும் ஒண்ணுங்களா? நீ நினைச்சுன்னு இருக்கிறது நீ உன் உடலும் வேற, மனசு வேற. இல்ல நீ நினைச்சுன்னு இருக்கிறது நீ உன் உடம்பும் நீயும் ஒண்ணுன்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்க. ஆமா. ஆனா உடம்பும் நீயும் ஒண்ணு இல்ல. உன் மனசும் நீயும் ஒண்ணு. அப்ப ஆன்மாவும் உடம்பு ஒண்ணு இல்ல. இல்ல. ஆனா அதே நேரத்தில் ஆன்மா மனசு ஆன்மாவோட போய் சேரும்போது ஆன்மா தான் நான். அங்க மனசு இல்லை, உடம்பு இல்லை, உடம்பும் இல்லை, மனசும் இல்லை. அப்போ நான்ன்றது மட்டுங்குது. நான்ன்றதுன்னா அது பேரொலியா இருக்குது. அது என்ன நிலையில இருக்குதுன்னா கடவுள் நிலையில இருக்குது, மனுஷன் நிலையில இல்லை. திருப்பி அதுலேருந்து மனசு பிரிஞ்சு வந்துச்சுன்னு சொன்னா மனுஷனா மாறி போனா மனநிலைக்கு ஏற்ற மாதிரி செயல் செய்யறான். ஐயா 2 மாசம் முன்னாடி நம்ம பேசும்போது நம்ம தலை தான் கோபுரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. நீ கிரிவலம் போக வேண்டாம், உனக்குள்ள இருக்க ஜோதியை மேலே பாரு அப்படின்னு. அப்படி அவங்க இதே வந்து ஐயப்பமார்கள் ஜோதியை பார்க்கறதுக்காக அவங்க அப்படிலாம் போறாங்க. அப்போ நம்ம பார்க்குற ஜோதி தலை மேலே இருக்கு. அப்போ மேலே ஜோதி இருக்குனாக்கா நமக்கு மேலே இருக்க ஜோதி மேலே இருக்கு. ஜோதின்ற பொருள்மா மனுஷனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உயிர் வாழ முடியும். அவனை உடலை விட்டு ஜோதி வெளியேறுச்சுன்னா அவன் இருக்க மாட்டான், பூமியில படுக்கையில தான் கிடப்பான். அப்போ மனுஷனுக்கு உயிர் என்னவாகுது, மனம் என்னவாகுது, ஆன்மா என்னவா இருக்குதுன்னா ஒளியும் ஓசையும் ஆகுது. இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தன் இதில் படுத்துன்னு இருப்பான், கோமா ஸ்டேஜில். ஆனால் உயிர் இருக்குது, சாகலை. ஆனால் அவனை என்ன சொல்கிறாங்க, மூளைச்சாவு இல்லையா? மூளைச்சாவுன்றது என்னது, அப்போ சாவுன்றது என்னது, மனமற்ற நிலை அப்படின்னு பார்க்கணும் நம்ம. மனசுன்றது தனியாக ஒரு பொருள். அது எண்ணம் மூச்சோட எண்ணம் கலந்த பொருள் மனசு. இந்த எண்ணமும் மூச்சும் போய் ஆன்மாவோட இணைஞ்சதுன்னா ஆன்ம தரிசனம் அது. ஆனால் அந்த ஆன்மா எங்கே இருக்குதுன்னா மனுஷனுடைய மூளைக்கு மேலே இருக்குது. கபாலத்துக்கு மேலே இல்லை, மூளைக்கு மேலே. கபாலத்துக்கு பிரணவமேடுன்னு பேர் அதுக்கு இல்லையா? அதில் இருக்குது. இப்போ ஆடு இருக்குது இல்லை, அதனுடைய தலை ஓட உடச்சி பார்த்தீங்கன்னா மாதளம் தோல் உரிச்சுக்கிறியா? அது எப்படி மேடு பள்ளமாக இருக்குது, உன் தலை அதே மாதிரி தான் இருக்கும். மாதுளம் ஓடு மாதிரி தான் மனுஷனுடைய தலை. அப்போ அதுல அந்த மூளைக்கும் அந்த ஓட்டுக்கும் இடையில ஆன்மா இயங்குது. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த வழியா தான் அதனாலதான் அந்த உச்சி மட்டும் கொலன்னு இருக்குது பிறக்கிறதுக்கு முன்ன. பிறந்த பிறகு அப்புறம் கெட்டியா வருது. அப்போ அந்த குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் ஆடிக்கினே இருக்கும். ஆமா, ஒரு 3 மாசத்துக்கு இருக்கும் இல்லையா? அப்போ அங்கதான் ஏக்கம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஆனா தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம தான் அவ்வளோ தூரம் யோசிக்கிறது கிடையாது. என்ன குழந்தைய தூக்கி போய் இது கரோடு பற்ற மாதிரில பேர்த்திடுறோம். அதனால மனம் போய் ஆன்மாவோட சேரும்போது நான் என்ற பொருள், மனம் வந்து ஆன்மாவோட வந்து பிரிஞ்சதுன்னா மனுஷன்ற பொருள். இப்படி 2 வகையா மாறுபட்டுடும். அப்புறம் இப்போ நம்ம கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் பண்றோம். ஆமா. வர 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்றாங்க. ஆமா. சரிங்களா? அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு தலைதான் கோபுரம் அப்படின்ற போது மனிதனுக்கும் கும்பாபிஷேகம் இருக்கா ஐயா? அது ஞான வழியில இருக்கா? கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்றாங்க, அது மேல வந்து ஆகாய கலசம் வச்சு தண்ணி கலசம் வச்சு தண்ணி வைக்கிறாங்க, நவதானியம் வைக்கிறாங்க. அந்த தண்ணியினுடைய கலசத்தினுடைய நிறம் எப்படி இருக்குது? மஞ்சள் கலர்ல இருக்கும், தங்க நிறம். ஐம்பொண்ணு கிட்ட எந்த பொண்ணா இருக்கட்டும் தங்க நிறமா இருக்குது. அதே மாதிரி 12 வருஷம் யோகத்துல சீரான யோகம் ஒருத்தன் பண்ணான்னா அவனுக்கு இது அமிர்தம் சுரக்கும். அப்ப அமிர்தம் சுரக்கும் போது அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கலசம் மாதிரியே நிற்கும், தங்க மாதிரியே நிற்கும், அவன் தலைக்கும் ஆகாயத்துக்கும். இது அனுபவிச்சால்தான் தெரியுமே தவிர சொன்னா புரியாது.
இல்லையா? அந்த மாதிரி நிற்கிறதுக்கு கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் தான், இங்கே ஊற்றுறதுக்கு பதில் தான் அங்கே ஊற்றி அடையாளம் காட்டுறது. அதனால தான் சொன்னார் சிவாய்க்கர், உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லார விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருந்தரித்த பாதம் அம்மா அப்பா மேலே சத்தியமணி சொல்கிறேன்டா, அதுதான்டா ஞானம் அப்படின்ட்டான் இல்லையா? ஆனால் அந்த அளவுக்கு இந்த மனுஷனுடைய மனம் இடம் கொடுக்க மாட்டேங்குதே. இங்கே எல்லாத்தையும் கேட்டுக்கிறான், வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி கட்டத்துக்கிறான். அப்படிலாம் யாரும் இங்க எவ்வளோ வீட்டுல சொல்லுவானே, இப்ப மீசை கீசை வைக்கணும் சொல்லுவானே பண்ற மாதிரி பேசுறீங்க. ஆனா நிறைய லேடிஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. லேடிஸ் கஷ்டப்படலன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனா லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது சார். ஐயா அவங்க நினைச்சா எப்ப வேணா எங்க வேணா போலாம். ஆனா நமக்கு அந்த மாதிரி இல்ல. அதாம்மா, லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுமா. வீட்டுக்காரர் ராத்திரி ஒன்று போட்டுருந்தாருன்னு வச்சுக்கோ, காலையில தூங்கி எப்போ வெடியோன்னு பார்த்துன்னுப்பேன். வெடிஞ்ச ஒன்று இருந்தாலும் ராத்திரி வந்து குச்சி தச்சிட்டான் என்ன, தெரு புல்லா போய் சொல்லிட்டு வந்துடுவான். ஆனால் அது வந்து சொல்லும் போது, பொம்பளைங்க சொல்லும் போது ஒரு கௌரவமா தெரியும், எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டான் மான் எடுத்துட்டேன் அப்படின்னுவான். ஆனா இவன் என்ன பண்றான், மீசை கீச்சை முடிக்கிறேன் உள்ள உதப்பட்ட விட வெளியே வந்து சொல்ல மாட்டேன்றான். வந்து 70s 80s முடிஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து இப்ப அந்த மாதிரி நடக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதால எது வந்தாலும் ஃபிளாட்டுக்குள்ளே முடிஞ்சிடுது. இங்க எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. அங்கே வீட்டுக்கு போன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய நிலைக்கு போயிடுவாங்க. அப்போது அவங்க பழைய நிலைக்கு போயிடும்போது இங்கே கேட்ட எல்லாமே மறுதியாயிடும். அவங்க அதில் நிற்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறாங்கன்னா இதில் யாரோ ஒரு 10 பேர் கரெக்டாக இருப்பாங்க. மீதி பேரெல்லாம் அவங்க குடும்ப சூழல், அவங்க வறுமை, அவங்க தொழில், இந்த மாதிரி பல விதங்களில் அவங்க பாழாக போயிடுறாங்க. அதனால் அவங்க கரெக்டாக அதை அட்டன் பண்ண முடியாமல் போயிடுறாங்க. அந்த நிலையை எட்ட முடியல, எல்லாராலையும் எட்ட முடியல. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் இப்போ தான் மலேசியாவிலேருந்து அந்த உபதேசம் வாங்கினார். அவர் உபதேசம் வாங்கி 3 மாதம் தான் ஆகுது. ஒரு நாளைக்கு காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பண்ணுறாரு. 4 மணி நேரம் பண்ணும்போது மலேசியாவில் பல கோடி ரூபாய் அங்கே போட்டுட்ருக்கிறாரு. அது வரல. ஆனால் இந்த உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னே ரொம்ப வருத்தப்பட, இவ்வளோ பணம் போட்டேன், இப்படி போட்டேன், அப்படி போட்டேன், வரல, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சுன்னு. இப்போ 4 மணி நேரம் பாடம் பண்ணணும், வந்தால் வருத்தம் வரலாம் போட்ட சொன்னது. இந்த மனநிலை கிடைக்கும் அதில். நானும் அப்படிதான் இருக்கேன். திட்டினா திட்டு, திட்டா கட்டி போ. உன்னால இப்போ நான் வீட்டுக்காரர்கிட்ட திட்டு வாங்கிக்கினேன்.